ஹலோ மக்களே, திஸ் இஸ் சிவகாமி சிவகஞ்சிடி. இன்றைக்கி நான் செட்டிநாடு ஸ்பெஷலான பருப்பு வறுத்த சாம்பார் செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி இருப்பு சட்டி வச்சுக்கோங்க. இதில் 1/4 உலக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம், 5 காஞ்ச மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. துவரம்பருப்பு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா கலர் மாறிடுச்சு. இப்போ இது கூல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்து கொரன்னு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடராக தான் அரைக்கணும். மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொரன்னு திரிச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி இருப்பு சட்டி வச்சுக்கோங்க. 1.5 கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துருங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அதோடையே 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா டேஸ்ட்டு கொடுக்கும். ஆல்ரெடி நம்ம அந்த பவுட்ரு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வேறு காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். ஸோ உரப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துருங்க. இந்த சாம்பாருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் தக்காளி சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் அதிகமாக இருக்கும். சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துருங்க. சைட் பை சைடாக புளி ஊற வச்சுக்கோங்க. சைட் பை சைடாக புளியை கரைச்சி புளி தண்ணி ரெடி பண்ணிட்டோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்துருங்க. துவரம்பருப்பு நல்லா கெட்டி கொடுக்கும். அதனால் உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலி பெருங்காயத்தூள் முதலே சேர்க்கணும், நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்க்குறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி அந்த பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து ஊற்றிடலாம். இப்போ இதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்து விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுட சுட சுவையான சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் நீங்கள் இட்லி தோசை 2க்கும் சூப்பராக சாப்பிட்லாம்.